யாரிடத்தில் லட்சியத்தை அடைவதற்கான ஊக்கம், விடாமுயற்சி, மன உறுதி ஆகியவை உள்ளனவோ அவன் நிச்சயம் வெற்றி பெறுவான். எங்கே ஊக்கம் இருக்கிறதோ அங்கே சோம்பேறித்தனம் இருக்காது. இந்த கல்விக்கூடத்துக்கு நான் வந்திருப்பது படிப்பதற்காகத்தான். அதற்காகத்தான் என் பெற்றோர் இத்தனை பணம் செலவழிக்கின்றார்கள். இங்கே என் பொழுதை வேண்டாத நடவடிக்கைகளில் வீணாக்கக்கூடாது என்கின்ற மனத்தெளிவு இருந்தால் நீங்கள் படிப்பில் முழு உற்சாகம் காட்டுவீர்கள். உண்பதும் உறங்குவதும் மட்டுமே வாழ்க்கையல்ல. நாம் சாதிக்க பிறந்தவர்கள், சிகரங்களை தொட வல்லவர்கள் என்ற தெளிவான எண்ணம் இருந்தால் சோம்பி கிடக்க மாட்டோம். ஒரு கதையை கூறுகின்றேன், கேளுங்கள். அது ஆடி மாதம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி. அந்த கிராமத்தில் எல்லோரும் மாடுகளை ஓட்டிக்கொண்டு நிலத்தை உழுவதற்காக போய்க் கொண்டிருந்தனர். மடிச்சாமி என்று ஒரு விவசாயி இருந்தார். அவர் சுகவாசி. என்னப்பா மடிச்சாமி, கழனிக்கு போகலையா? அடப்போ பெருசு, உழைச்சி என்ன சுகத்தை கண்டோம். இப்போ இல்லாட்டி வாழ்க்கை எப்போ அனுபவிக்கிறது என்று பதில் கூறினார் மடிச்சாமி. தன் வீட்டு திண்ணையில் துண்டை விரித்து படுத்து கொண்டார். ஆடி மாதம் அல்லவா, சுகமாக காற்று வீசியது. கொஞ்சம் தூங்குவார். சூடாக டீ, பஜ்ஜி, சாப்பாடு என்று வேளா வளைக்கு சாப்பிடுவார். மறுபடியும் தூங்குவார். தூக்கம் வராவிட்டாலும் படுத்துக்கொண்டு பகல் கனவு கண்டார். தை மாதம் வந்தது. எல்லோரும் நெல், கரும்பு, மஞ்சள், வாழை என்று விதவிதமாக பயிர்களை அறுவடை செய்து டிராக்டரில் எடுத்துக்கொண்டு போய் விட்டுவிட்டு கை நிறைய துணிமணிகள், வீட்டுப் பொருட்கள் மற்றும் பணத்தோடு வந்தனர். அதை பார்த்த மடிச்சாமிக்கு அழுகையாக வந்தது. பக்கத்து வீட்டு பெரியவர் இதை பார்த்தார். ஏன்பா மடிச்சாமி, நான் வேலைக்கு போக சொன்னப்போ வாழ்க்கையை அனுபவிக்கிறேன்னு சொன்னியே, இதுதானா என்று கேட்டார். அடுத்து அவர் சொன்னார், உழுகின்ற காலத்தில் உறங்குகிறவன் அறுவடை காலத்தில் அழவேண்டி இருக்கும். எத்தனை சத்தியமான வார்த்தை பாருங்கள். மாணவ பருவம்தான் கல்வி என்னும் நிலத்தில் உழுது பயிறுகின்ற பருவம். இப்போது அலட்சியமாக இருந்துவிட்டால் உழைக்க தயங்காத உங்கள் நண்பர்கள் நல்ல பதவி, உயர்ந்த சம்பளம், வசதிகள் என்று அறுவடை காலத்தை அனுபவிப்பார்கள். இப்போது சோம்பேறித்தனத்தாலும் ஆர்வமின்மையாலும் கல்வியை அலட்சியப்படுத்துகின்றவர்கள் துன்பங்களுக்கு ஆளாவார்கள். யார் யாரிடமோ சென்று வேலை கேட்டு கெஞ்ச வேண்டியது வரும். நாம் உற்சாகத்தின் இருப்பிடமாக இருப்போம். நாமே முனைந்து படிப்போம். நமக்குள்ளே இருக்கும் ஊக்கமே நம்மை செலுத்தட்டும். எதற்காக வேறொருவன் நம்மை செலுத்த வேண்டும்? நிலைமை தத்துவம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது அசையாதிருக்கும் அல்லது ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பொருளை அசைக்க வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும் என்றால் அதன் மீது வேறொரு சக்தி செயல்பட வேண்டும். எளிமையாக சொன்னால், நிற்கும் பந்தை உதைத்தால்தான் ஓடும், அல்லது ஓடும் பந்தை காலை குறுக்கே நீட்டித்தான் நிறுத்த வேண்டும். ஆனால் நாம் ஒரு பந்தை போல ஜடப்பொருள் அல்ல. நம்மை யாரும் உதைக்கவோ நிறுத்தவோ தேவையில்லை. நமக்கு சுயமாக சிந்தித்து செயல்படும் திறன் இருக்கிறது. நாம் முன்னேற வேண்டும் என்கின்ற அக்கறை மற்றவரையும் விட நமக்கு இருக்கிறது. அதன் காரணமாக நமக்குள் உற்சாகம் தங்கு தடையில்லாமல் பீரிட்டு எழுகிறது. நாம் எப்போதும் உற்சாகமாக இருக்க சில வழிகளை கூறுகிறேன், கேளுங்கள். தினமும் காலையில் எழுந்திருங்கள். சத்தான உணவை உண்ணுங்கள். ஜங்க் ஃபுட் வேண்டாம். போதிய உடற்பயிற்சி செய்யுங்கள். ஓடி ஆடி விளையாடுங்கள். போதிய அளவு மட்டுமே உறங்குங்கள். அதிகமோ குறைவோ வேண்டாம். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். தினமும் 2 வேளையும் கடவுளை சில நிமிடங்களாவது மனதில் எண்ணி வணங்குங்கள். கீழ்காணும் திருக்குறளின் பொருள் என்ன என்பதை ஆழ்ந்து யோசியுங்கள். அறியுங்கள். உற்சாகம் பெறுங்கள். ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும். அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஓம் சாய்ராம்.